வணக்கம். இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பு ஊற வச்சுக்கலாம். பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மெஷர்மெண்ட்டு கப்பிட்டு 3/4 கப்பு, இது வந்து 200 கிராம் அளவுக்கு வரும். இப்போ அதை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடுங்க கீழே. இப்போ தண்ணி நல்லா முழுகிறத விட எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுட்டு ஊற வைங்க. இப்போ இதில் வந்து காம்பு நீக்கிட்டு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு உருண்டைகள் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பருப்பு ஊறிடுச்சு. இதை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டும் போது வந்து உடையாமல் இருக்கணும். தண்ணியாக இருந்தது அப்படின்னா உடஞ்சிரும். ஆனால் தண்ணி இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. இப்போ வடை மாவு பதத்துக்கு அரைச்சிக்குங்க. நல்லா தண்ணி இல்லாதனால நம்ம உருண்டைகள் உருட்ட கரெக்டாக வந்துடும். பார்த்திங்கனாவே தெரியும். இந்த மாவுலேயே கிட்டத்தட்ட ஒரு 15-18 உருண்டைகள் வரும். நம்ம வந்து உருண்டைகளை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டும் போது. இப்போ இதில் லேசாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்த உருண்டைகளுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க. குழம்புக்கு தேவையான உப்பு இல்லை, கொஞ்சமாக. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே வெங்காயம் வந்து 7-8 நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் பாதி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணது. இப்போ நல்லா கையால் பிணைஞ்சிக்குங்க. நல்லா உப்பு அந்த வெங்காயம் எல்லாம் ஒன்று சேரணும். அதனால் நல்லா பிணைஞ்சிக்குங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டைகளை பிளேட்டில் வச்சுடுங்க. நம்ம உருண்டைகளை உருட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அடுப்பில் வந்து தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி சூடாகிடும். நம்ம வேக வச்சு எடுக்கணும்ல, இட்லி பானையில் இல்லை ஸ்டீமரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளும் உருட்டியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ இட்லி பானையில் நான் வச்சுருக்கேன். அதை மேலே வந்து பிளேட்டில் வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சா தண்ணி லேசாக தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வரும். நான் துணி போட்டு வச்சுருக்கேன். இதில் நல்லா ஒட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ எல்லா உருண்டைகளையும் வச்சு வேக வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்ல உருண்டைகள் வேகணும். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். எல்லா உருண்டைகளையும் இதை மட்டும் சேர்த்துடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். புளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. புளி ஊறட்டும். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம வேக வச்ச உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடுங்க. இது ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு மண்பானை வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ வெந்தயம் லேசாக பொரிஞ்சதுமே 7-8 பூண்டு வந்து தோல் நீக்காதீங்க. தோல் நீக்காமல் நல்லா சும்மா நச்சுட்டு 1க்கு 2 நச்சுட்டு அப்படியே சேர்த்துக்குங்க. இது நல்ல வாசமும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இதுவும் லேசாக பொரியட்டும். பொரிஞ்சதுமே இது கூட ஒரு 10 நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க. இது மட்டும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 2 கொத்தளவு கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் நீங்கள் 1.5 கூட சேர்த்துங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இது கூடவே சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வேகமாக வதங்கிடும். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து மிளகாத்தூள் தான் அதிகமாக இருக்கணும். மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த மசாலாவில் லேசாக வதக்கி விடுங்க. லேசாக வதங்கட்டும். இப்போ ஏற்கனவே புளி ஊற வச்சோம்ல, அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. நமக்கு வந்து இந்த குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். ஏன்னிட்ட பருப்பு உருண்டை போடும்போது அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். அதனால் இது வந்து நமக்கு குழம்பு பத்தாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த பச்சை வாடை போயிடும். குழம்போட பச்சை வாடை போயிடும். குழம்பு லேசாக வற்றிடும். ரொம்ப வற்ற வேணாம்.
இப்போ அதுக்குள்ளேயும் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாட்டம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இது இப்போ இருக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். இப்போ 6-7 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கட்டும், ரொம்ப வத்த விட்டுறாதீங்க. இப்போ வந்து ஏற்கனவே உருண்டைகள் வச்சுருக்கோம்ல, அந்த உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் சேர்த்துடுங்க. நம்ம வந்து நல்லா வேக வச்சிட்டோம். அதே மாதிரி ஆறிடுச்சு, அதனால் வேகமாக உடஞ்சிடாது. இப்போ சும்மா லேசாக கரண்டி வச்சு கிண்டிடுங்க. கிண்டிச்சு ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வாசம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூடவே சேர்த்துடுங்க. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுட்டிங்கவே நல்லா அந்த பருப்பு உருண்டையில் அந்த குழம்பு நல்லா சார்ந்துடும். இன்னமும் வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த உருண்டைகள் வந்து நல்லா தண்ணி இழுத்துக்கும். அதனால் கரெக்டாக ஆறின பிறகு சரியாயிடும். ஒரு 4 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.